இன்றைய தலைப்பு நவ் ஆர் நெவர். இப்பொழுதில்லையேல் எப்பொழுதும் இல்லை. இந்த காலத்தை பற்றிய ஒரு பழமொழி என்னவென்றால், காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நம்ம பொன் போன்றது, டைம் இஸ் கோல்டன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, கோல்டு அவ்வளவு மதிப்பு அதிகம். அதே போல இந்த காலத்திற்கும் அவ்வளவு மதிப்பு அதிகம், மிகவும் மதிப்பு வாய்ந்தது. ஏன்னா எது ரேரோ அதுக்கு தான் அதிக ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, ரொம்ப ரேராக கிடைக்கிறது தான். அப்போ இந்த காலமும் அப்படி தான் இருந்திருக்கு. போனது தான், திரும்பி கிடைக்காது. ஒரு தடவை காலம் அந்த ஒரு நொடி கடந்து விட்டதென்றால் திரும்பவும் அதே நொடி நமக்கு கிடைக்காது. அதனால தான் இந்த ஒரு காலத்தை நாம் பொன் போன்றது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சங்கம யுகத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த முழு நாடக சக்கரம், இந்த முழு கால சக்கரத்தை பற்றி தெரிந்த நமக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா, டைம் இஸ் நாட் கோல்டன். நமக்கு டைம் இஸ் என்னது? டைமண்ட். தங்கத்தை விட உயர்ந்த மதிப்பு வாய்ந்தது டைமண்ட். டைமண்ட், வைரம். நம்ம ஏன் இந்த காலம் நமக்கு வைரம் போன்றதுன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வைரத்திற்கு மதிப்பும் அதிகம், அதே நேரத்தில் அதில் ஒளி வேற, பிரகாசமான ஒளி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான பிரகாசமான நேரம் இது நம்ம எல்லாருக்கும். அப்போ இந்த காலம் இப்போ விட்டோன்னா நமக்கு கிடைக்காது, திரும்ப கிடைக்காது. அதாவது ஒரு ஒரு விதத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா, காலத்திற்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்கு இல்லையா? அப்படித்தானே சொல்லணும். அதுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்கு. முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஃபிக்ஸட். அதுக்கு மறுபிறவி கிடையாது, காலத்திற்கு மறுபிறவி கிடையாது. அதுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்கு, அது முடிஞ்சு போயிடும். அது திரும்ப நம்மால் கொண்டு வர முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு காலத்திற்கு தான் அவ்வளவு மதிப்பு இருக்கு. அதனால தான் காலத்தே பயிர் செய், காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள். இப்போ இந்த காலத்தில் பயிர் பண்ணாதான் இந்த காலத்தில் விதைச்சாதான் இந்த சமயத்தில் நல்ல அறுவடை கிடைக்கும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே தான் நம்முடைய வாழ்க்கையிலையும். அப்போ எந்த நேரத்தில் மனிதன் உழைக்கணுமோ, எந்த நேரத்தில் சம்பாதிக்கணுமோ, எந்த வயசில் அதை செய்யணுமோ அப்போ செய்யும் பொழுது தானே அவனும் சௌகரியமாக இருக்க முடியும், பிற்காலத்திலையும் நிகழ்காலத்திலும். அப்போ அந்த காலத்தை பயன்படுத்துவதில் தான் நமக்கு இப்போ புத்திசாலித்தனம் தேவையாக இருக்கு. சில பேர் என்ன அப்படின்னா, தள்ளி போடுவாங்க விஷயங்களை. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் நேரம் இருக்குல்ல, காலம் இருக்குல்ல, அப்புறம் பண்ணிப்போம். அதுதான் ஹிந்தியில் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, கல் கல் கருக்கே கால் கா ஜாயங்கன்னு. காலம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா காலன் விடுவான், யமன் விடுவான், நமக்கு முடிஞ்சு போயிடும் வாழ்க்கையே அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறது. ஸோ சில விஷயங்களை அப்படி தள்ளி போடுறது, எதனால் தள்ளி போடுறோம்? ஏன் மனிதன் சில விஷயங்களை இப்போவே உடனே இப்பயே நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ணாமல் ஏன் அப்புறமா பண்ணிக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன் தள்ளி போடுறான்? ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போவே செய்யறதுல ஒரு தைரியம் இல்லை. இப்போவே இந்த விஷயத்தை நம்ம போய் செஞ்சுட்டு வந்துடணும், இப்போவே இவங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்திக்கணும், இப்போவே இந்த ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு இல்லாமல், சரி அப்புறமா நம்ம கேட்டுக்கலாம், அப்புறமா இந்த வேலையை ஏன்? ஏதோ ஒரு பயம் இருக்கு, ஒரு தயக்கம், பயம். அப்போது அந்த ஒரு தைரியம் தேவையாக இருக்கு. இப்போவே அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தைரியம் தேவையாக இருக்குது. ஒரு திடமான ஒரு எண்ணம் தேவையாக இருக்குது.
எப்போ வந்து அது நம்ம செய்ய வேண்டிய நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஓய்வு வந்து கிடைக்கும். செய்யாமல் அப்புறமா படலான்னா அந்த வேலையினுடைய மனசில் அந்த ஒரு பழு வந்து இருந்துகிட்டே இருக்கும், அந்த சுமை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த அந்த ஒரு ப்ரெசன்ட் மோமெண்ட்டை வந்து என்ஜாயபிளாக சந்தோஷமாக கொண்டு போக முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த சுமை இருக்குல்ல, அந்த ஒரு வேலையை செய்யாமல் அப்படியே தக்க வச்சுட்டே இருக்கு இல்லையா. அப்போ அது வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு மனசில் வந்து ஒரு சுமை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட நிகழ்காலத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மனசு லேசாக இருக்கும். ஏன்னா அங்கே சுமை இல்லையே, லேசாக இருக்கும். அடுத்த நம்ம ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்யறதுக்கும் நமக்கு ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகம். ஆகவே நம்ம காலத்தை வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டால் இந்த காலம் போயிடும். வெறும் நம்ம நாளைக்கு அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே வராது. நாளை என்பது என்றுமே வரவே வராது. ஏன் இப்போ நாளைக்குங்கிறது டுமாரோங்கிறது வந்துடுச்சுன்னு வைங்க, அதுக்கு பேர் டுமாரோ இல்லை, டுடே ஆகிடும். நாளைங்கிறது வந்துடுச்சுன்னா அது வந்து நாளையாக இருக்காது, அது இன்றுன்னு ஆகிடும். அதனால தான் நாளை என்பதே வரவே வராதுன்னு வந்து சொல்லப்படுது. ஆகவே நம்ம இந்த காலத்தை மகத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்றைக்குமே நம்ம போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஒரு முறை ஒரு மனுஷன் வந்து அவனுக்கு வசதி குறைவாக இருந்தது, அவனுக்கு நல்ல வசதி இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு பணம் இருந்தால் நல்லா இருக்குமே, பொருள் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டு ரொம்ப வருத்தத்தோடு ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தானோ. அப்போ வந்து யாராவது நமக்கு உதவ மாட்டாங்களான்னு அப்போ ஒரு பெரியவர் வந்தாராம். வந்த உடனே அவனுடைய மனக்குறைகள் சொல்லும் பொழுது அந்த பெரியவர் வந்து ஒரு பெல் கொடுத்தாராம். பெல்னா அந்த மணி. அதை வந்து கொடுத்து, இந்த ஒரு மணியை, இந்த ஒரு பெல் நீ வச்சுக்கோ, இதை நீ வந்து இந்த மணி அடிச்சுட்டு நீ எந்த ஒரு இரும்பு சாதனம், இரும்பு பொருள் மேலே நீ வைக்கிறையோ வச்சு கொஞ்ச நேரம் நீ வந்து தியானம் பண்ணு, அப்போ வந்து அது ஒன்றா மாறிடும் அப்படின்னு சொன்னோன்னே, எப்பேற்பட்ட ஒரு பொருளை வைக்கணும்னா இரும்பு தான் வந்து வைக்கணும். எவ்வளோ பெருசு வைக்கணுங்கும் போது அவர் என்ன சொன்னார், நீ எவ்வளோ பெரிய ஒரு இரும்பு பொருளை வைக்கிறியோ அவ்வளோ பெருசாக அதே சைஸுக்கே உனக்கு வந்து தங்கம் ஆகிடும் அப்படின்னு. அப்போ அவன் வந்து சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போகிறான். அப்போது அந்த முதியவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு மாதத்தில் திரும்பியும் வந்து இந்த மணியை உங்கள்கிட்ட வாங்கிப்பேன், அதுக்குள்ளே உனக்கு நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ. அப்போ அவன் போகிறான். போன உடனே சரி எந்த ஒரு இரும்பு பொருள் மேலே வைக்கிறதுன்னு பார்த்தா அவன் வீட்டில் ஒன்றும், அந்த குடிசை வீட்டில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இரும்பு இல்லை. அப்போ அவன் பார்க்குறா, சரி இன்னும் நமக்கு ஒரு மாத காலம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு இரும்பு பொருளை நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. சரி இன்னும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம பண்ணிடலான்னு அப்படியே அவன் காலத்தை தள்ளி போட்டே வந்தான். கடைசியில் ஒரு சில நாட்கள் அவனுக்கு இருக்கும்பொழுது சரி நம்ம போய் ஏதாவது நம்ம இரும்பு சாமானம் வாங்கலாம் அப்படின்னு போகிறான். அப்போ இரும்பு கடைக்கு வந்து போகும்பொழுது அவன் நினைக்கிறான், நம்ம வாங்குறோம், பெரிய இரும்பு சாமானமாக வாங்கிட்டோம்னா நமக்கு அவ்வளோ பெரிய தங்கம் கிடச்சிருமேன்னு போய் கேட்குறான் அந்த இரும்பு கடையில். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, பெரிய இரும்பு வேணும், சாதனம் பொருள் வேணும் அப்படின்னா தாராளமாக நீ வாங்கிக்கலாம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த இரும்பு விலை வந்து குறைய போகுது, அப்போ நீ வந்து கம்மி விலையிலேயே இதை நீ வந்து வாங்கிக்கலாம், இவ்வளோ பெரிய இரும்பு சாமானத்தைன்னு சொல்கிறார். அப்போ அப்படியா, சரி இன்னும் தான் நமக்கு ஒரு வார காலம் இருக்கே, நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த விலை குறையட்டும் அப்படின்னு நினச்சி மறுபடியும் தள்ளி போடுறான். அதுக்கப்புறமா ஒரு நாள் தான் இருக்குது நேரம், அடடா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு போகிறான். போனால் கடையெல்லாம் மூடி இருக்கு. என்னென்னு கேட்டால் அந்த இரும்பு விலையெல்லாம் குறைஞ்சதுனால அந்த வியாபாரிகளுக்குள்ள ஒரு வேலை நிறுத்தம் குறைஞ்சி போச்சுன்னு, அதனால் அவனுக்கு பெரிய இரும்பு சாமானமே கிடைக்கல. அதுக்கப்புறமா அவன் கடைசி நாளில் வீட்டுக்கு வந்து ஓஞ்சி இருக்கும்போது அந்த முதியவரும் வந்துட்டார். வந்த உடனே அந்த மணியை திருப்பி கொடுன்னு கேட்குறாரு. அப்போ அடடா நான் வந்து இன்னும் தங்கமாக ஆக்கிக்கவே இல்லைன்னு, சரி இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருக்குது, வேறு ஏதாவது நீ அதை வந்து உடனே யூஸ் பண்ணிக்கோன்னா வீடு முழுக்க தேடுறா, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் ஒரே ஒரு இரும்பு ஊசி இருந்துதான், அந்த இரும்பு ஊசி மேலே அந்த மணியை அடித்து வச்சுன்னு அது வந்து தங்க ஊசியாக மாறிச்சு. அப்புறம் அவர் திருப்பி வாங்கிட்டு போயிட்டார்.
இப்படி ஒரு கதை. அதாவது அவனுக்கு அந்த 1 மாத காலத்தில் அவன் நல்ல அந்த ஒரு பொன்னான வாய்ப்பு அவனுக்கு இருந்திருக்கு. ஆனால் அவன் தள்ளி தள்ளி போட்டதில் அவன் இழந்துட்டான் அப்படின்னு அந்த கதையினுடைய ஒரு கருத்து. அதாவது நாம் ஒருத்தன் ஒரு சோம்பேறியா, அதாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு செயலை அவன் செஞ்சு தோல்வி அடைந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனால் சந்தர்ப்பம் கிடைச்சி அந்த வாய்ப்பை விட்டால் அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவாக இருக்க முடியும்? சந்தர்ப்பம் கிடைச்சும் அந்த வாய்ப்பை தவற விட்டால் உலகமே மதிக்காது. அப்போது நாம் இந்த சந்தர்ப்பம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலத்தை நாம் நல்ல வகையில் நம்ம பயன்படுத்திக்கணும். அதுவும் என்னது, இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும். ஸோ அதுதான் நவ் அப்படிங்கிறது. இப்போ இல்லையே எப்பவுமே இல்லை அப்படின்னு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக்கணும். அந்த நிறைய பேர் இந்த உலகத்தில் ஒரு பழக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த நிகழ்காலத்தினுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறத விட்டுட்டு, எனக்கு கடந்த காலத்தில் இது போல ஆச்சே, இந்த மாதிரியான ஒரு சங்கடங்கள், இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் எனக்கு வந்தது அப்படின்னு அதனுடைய ஒரு வருத்தத்தில் அதிக நேரத்தை கழிச்சு முடிச்சிடுறாங்க. இல்லைன்னா சில பேர் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கற்பனை கோட்டை, கற்பனை பண்ணக்கூடாதுங்கிறது இல்லை, நான் இதை நான் செஞ்சிடுவேன், இதை நான் இந்த மாதிரி ஆகுவேன் அப்படின்னு அந்த கற்பனை கோட்டையிலே காலத்தை முடிச்சிடுவாங்க. ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக இருந்தாலும் அவன் போய் அந்த பந்தயத்தில் போய் நிற்கிறான். அவன் மனசில் விஷுவலைஸ் பண்ணுறான், நான் இந்த பந்தயத்தில் வெற்றி அடைஞ்சு நான் ஃபஸ்ட் ப்ரைஸு, அந்த ஒரு கோப்பையை நான் வாங்குறேன் அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுறான். நல்ல விஷயந்தான். அவன் எதிர்காலத்தினுடைய அந்த ஒரு வெற்றியை அவன் மனக்கண்ணால் அவன் கற்பனை செய்து பார்க்குறான். அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த கற்பனை மட்டும் பத்தாது இல்லையா? அவன் என்ன செய்யணும்? ஒரு காலை எடுத்து வைக்கணும், ஓடணும், அங்கே முயற்சி இருக்கு இல்லையா? அப்போ நிகழ்காலத்தில் அவன் ஒரு முயற்சியில் இறங்கினாதான் எதிர்காலத்தையும் அவன் அடைய வேண்டியது அவன் அடைய முடியும் இல்லையா? அப்போ நிகழ்காலத்தின் மேலே தான் ஃபுல் ஃபோக்கஸ். என்னுடைய டெஸ்டினேஷன், என்னுடைய எய்ம், என்னுடைய குறிக்கோள் என்னங்கிறது எனக்கு புத்தியில் தெளிவாக இருக்கணும். அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடணும். என்னுடைய எதிர்காலத்தினுடைய அந்த ஒரு குறிக்கோளை நான் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதோடு முடிஞ்சது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை. பிறகு என்னுடைய முழு சக்தியையும் நிகழ்கால அந்த முயற்சியில் நான் ஈடுபடுத்தணும். அது இல்லாமல் கடந்த கால விஷயங்கள், கடந்த உலகத்திலும் இல்லை எதிர்கால உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிகழ்கால உலகம் இல்லாமல் போயிடும். நிகழ்கால உலகத்தினுடைய, அதாவது கடந்த கால வருத்தங்களிலும் எதிர்கால கவலை அல்லது பயங்களிலும் நிகழ்காலத்தினுடைய அந்த ஒரு சந்தோஷத்தை நாம் நசுக்கி முடிச்சிடும் ரெண்டுக்கும் நடுவில். ஸோ அப்போ நமக்கு லைஃபே அப்போ எப்படி இருக்கும்? சந்தோஷம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துலேயும் சந்தோஷம் ஆனால் விஷயங்களை நினச்சி பார்க்கல, கடந்த காலத்தை பற்றியும் வருத்தப்படுறது, எதிர்காலத்தை பற்றியும் வருத்தம். அப்போ நிகழ்காலத்துலேயும் ஒன்றுமே அந்த ருசியை எடுக்கலை. அப்போ என்ன லைஃப் அது? ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி லைஃப்? வாழ்க்கைங்கிறது என்ன? நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் லைஃப்? இப்போ நான் மூச்சு உள்ளே இழுக்கிறேன், வெளியில் விடுறேன், இதுதான் வாழ்க்கைங்கிறது. நான் கண்ணால் விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், காதில் கேட்டுட்ருக்கிறேன், இதுதான் லைஃப். இந்த ப்ரெசன்ட் மோமெண்ட் தான் லைஃப், இதுதான் வாழ்க்கை. கடந்து முடிஞ்சதோ எதிர்காலமோ இல்லை, இதுதான் லைஃப். லைஃப்னா என்ன? உயிரோட்டம், உயிர் இருக்கு, மூச்சு விடுறேன், வெளியில் உள்ளே இழுக்கிறேன், வெளியில் விடுறேன். அப்போ இந்த மொமெண்ட்டு தான் வாழ்க்கைங்கிறது. அப்போ இந்த ஒரு மொமெண்ட்டினுடைய, இந்த ஒரு நிகழ்காலத்தினுடைய அந்த மகிழ்ச்சியை நம்ம அனுபவம் நம்ம பண்ணணும். ஒரு அவ்யக்த முரளியில் பாபா ஒரு ஒரு வரதானத்தில் ஒரு தடவை வந்திருந்தது ஜனவரி மாதத்தில். என்னன்னா பாபா சொல்கிறாரு, கடந்த காலத்தை கடந்தவைகளை கடந்தவைகளாக ஆக்கிவிட வேண்டும், மேலும் கடந்தவைகளை உயர்ந்தவைகளாக ஆக்கிவிட வேண்டும்.
அப்படிங்கிறார். அதாவது கடந்த பாஸ்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கும் பொழுது அது உயர்ந்தவையா ஆஹா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பாஸ்ட் வந்து இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய பாஸ்ட்டை வந்து எலிவேட்டட் பாஸ்ட், அதாவது உயர்ந்த கடந்த காலமாக நீங்கள் ஆக்குங்க. இது ஒரு வித்தியாசமானதாக இருந்தது. கடந்ததும் கடந்தாச்சு. பாபா என்ன சொல்கிறாரு, கடந்தவைகளை வந்து நீங்கள் எலிவேட்டட் பாஸ்ட்டாக ஆக்குங்கிறார். லெட் யுவர் பாஸ்ட் பி an elevated பாஸ்ட்ங்கிறார். உயர்ந்த கடந்த காலமாக இருக்கட்டும்ங்கிறார். அது எப்படி நடந்தோ முடிஞ்சாச்சு, அதை எப்படி நான் வந்து மாற்ற முடியும்? கடந்த காலத்தை நம்ம ஏதாவது ரீரைட் பண்ண முடியுமா? முடியாது, அது போயாச்சு. அப்போ அங்கே எதை குறிக்கிறார் என்றால், முதல்ல பாஸ்ட்ங்கிறது என்ன அப்படிங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் தி பாஸ்ட்? இப்போ இந்த நொடி கடந்து போச்சா? அப்போ அது பாஸ்ட் ஆயிடுச்சா? பாஸ்ட். ஸோ இந்த நொடி பாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அப்போ இந்த நொடி நல்லவைகளாக எலிவேட்டட் பாஸ்ட், உயர்ந்த பாஸ்டாக ஆகணும் அப்படின்னா நான் இந்த நொடி நான் வந்து உயர்ந்த ஒரு விஷயத்தில் உயர்ந்த எண்ணத்தோடு உயர்ந்த உணர்வோடு கழிக்க வேண்டும். அப்போ தான் இந்த நொடி கடந்து முடிஞ்சது அது உயர்ந்த நொடியாக இருக்கும். ஸோ கடந்த காலத்தை நான் வந்து எலிவேட்டட் பாஸ்டாக, நான் உயர்ந்த பாஸ்டாக நான் வந்து ஆக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் மை ப்ரெசண்ட். இந்த நிகழ்காலத்தின் மேலே தான் நான் இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ எனக்கு கண்டிப்பாக என்னுடைய பாஸ்ட் என்ன இருக்கும்? கடந்த நொடி உயர்ந்ததாக இருக்கும். அப்போது இப்போ வரப்போகிற ஒரு நொடி வந்து என்னது? ஃப்யூச்சர் நமக்கு இல்லையா? இதுவும் அந்த நொடி வந்தாச்சு. அப்போ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் கவனத்தோடு நான் வந்து உயர்ந்த உள்ளத்தோடு பாசிட்டிவாக நான் இதை வந்து நான் பார்க்குறேன். அப்போது என்னுடைய ஃப்யூச்சரும் நிகழ்காலத்துக்கு வரும்பொழுது அதை நான் சரியாக பயன்படுத்துகிறேன். அப்போது என்னுடைய ஃப்யூச்சரும் நல்லா ஆகிடுது. ஸோ தெர் இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தா தெர் இஸ் நோ பாஸ்ட் ஆர் ஃப்யூச்சர். எல்லாமே ப்ரெசண்ட் தான். அதுக்கு நம்ம ஒரு டேர்ம் கொடுத்துருக்குறோமே ஒழிய, ஒரு விதத்தில் பார்க்க போனால் எல்லாமே நமக்கு ப்ரெசண்ட் தான். ப்ரெசண்ட் மோமெண்ட் தான் நமக்கு எல்லாமே. ஸோ நவ் ஆர் நெவர்னு அதனால தான் வந்து சொல்கிறது. இப்போங்கிறது இல்லைன்னா எப்போவுமே இல்லைன்னு அதனால தான் வந்து சொல்கிறது. சரி, இந்த ஒரு நொடியை நான் வந்து நல்ல விதத்தில் நான் வந்து கழிக்கணும். அப்போ அதை எப்படி வந்து நல்ல விதமாக நான் கழிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஐ ஹாவ் டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம். இந்த காலத்தினுடைய ஒரு மகத்துவம் என்னன்னு நான் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு மாணவனே படிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு படிக்கிற பரீட்சைக்கு முன்னால் ஒரு வாரம் 10 நாள் லீவ் விடுவாங்க. என்னன்னு கேட்டால் எக்ஸாம் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பரீட்சைக்கு அவனை தயார்படுறதுக்காக அவனுக்கு விடுமுறை விட்டுருப்பாங்க. அப்போ சாதாரண விடுமுறைக்கும் அந்த பரீட்சைக்கு முன்னால் விடுற விடுமுறைக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாணவனுக்கு வந்து இது வந்து பரீட்சைக்கான விடுமுறை, இது பரீட்சை வரப்போகுது, நான் படிக்கிறதுக்கான ஒரு விடுமுறை இதுன்னு அந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை அந்த மாணவன் உணர்ந்திருக்கணும். அவன் மற்ற ஹாலிடேஸ் மாதிரி அதை அவன் அப்படியே அதில் கவனமே கொள்ளாமல் இருந்தான்னா என்ன ஆகும்? அவன் பரீட்சையில் என்ன ஆகும்? அப்புறம் படிச்சிருக்க மாட்டான். அவன் வந்து மதிப்பெண் குறைவாகலாம், இல்லை ஃபெயில் ஆகலாம், இழந்துடுவான் இல்லையா? அப்போ எப்படி வந்து அது இது வந்து எக்ஸாம் ஹாலிடேஸ், இது வந்து எனக்கு படிக்கிறதுக்கானது, அதனால் ஐ ஷுடன்ட் வேஸ்ட் மை டைம். நான் வந்து கவனமாக ஒவ்வொரு டைம் டேபிள் போட்டு என் நேரத்தை வீணாக்காமல் நான் வந்து ஃபுல்லாக போர்ஷன்ஸ்லாம் படித்து முடிக்கணும், ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற உத்வேகம் அப்போ தான் அவனுக்கு வரும். அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம், அந்த காலத்துடைய மகத்துவம் தெரியும் பொழுது தான் அந்த மாணவன் வந்து அந்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்துவான். சரியான முறையில் நேரத்தை பயன்படுத்த முடியும். அதே போல தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இந்த நேரத்தினுடைய மகத்துவம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம், அதுக்கப்புறமா வாட் டு டூ, என்ன செய்ய வேண்டும், இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும். சரி, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டினுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். இரண்டாவது, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நான் என்ன பண்ணணும் அதையும் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அது தெரியாமல் ஒருத்தன் வந்து என்னன்னு செய்வான்,
என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இன்னொன்று மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன செய்யணும்னு மட்டும் தெரிஞ்சால் பத்தாது, எப்படி செய்யணும்னு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 3 இருக்கும் பொழுதுதான் இந்த நிகழ்கால அந்த ஒரு நேரத்தை நல்ல வகையில் வந்து பயன்படுத்துறதுக்கு முடியும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆஸ் பாபாஸ் சில்ட்ரன் நம்முடைய நேரத்தினுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். இந்த நேரம் எப்பேற்பட்டது அது நமக்கு வந்து தெரியும். இந்த நேரம் என்ன நேரம்? இது சங்கம யுகம். கல்பத்திற்கு ஒரு முறை அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம். கல்பத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஒரு காலகட்டம் வருதுங்கிறோம். அப்போ இந்த காலம் எப்படி ஒரு சீசன்னா, அந்த சீசனில் என்ன நம்ம லாபத்தை எடுக்கணுமோ எடுத்துடணும். வெயில் காலத்தில் தான் மாம்பழம் வருது, அப்போ நம்ம நல்லா மாம்பழம் வாங்கி சாப்பிட்டாகணும். அதுக்கப்புறம் மாம்பழம் தேடினா கிடைக்காது, கிடைச்சாலும் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். கிடைக்கிற நேரத்தில் என்ன கிடைக்குதோ அந்த காலத்தினுடைய லாபத்தை எடுத்துக்கணும். அப்போ இது சங்கம யுகம். அப்போ சங்கம யுகத்தில் இது நமக்கு எப்பேற்பட்ட யுகம்னு நமக்கு வந்து தெரியும். கல்பத்தில் இந்த 4 யுகத்தை முடிச்ச 5வது இந்த யுகம், கலியுக இறுதி, சத்தியம் ஆரம்பமான ஒரு நேரம். அப்போ இந்த நேரத்தில் தான் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து புரிய வந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் நாமே நம்ம உணர்றோம், தந்தையை நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த காலத்தில் தான் நாம் வந்து எல்லாமே நம்ம வந்து செய்ய முடியும், புரிஞ்சு உணர்ந்து நம்முடைய தலைவிதியவே மாற்றி அமைச்சிக்க முடிகிற ஒரு காலகட்டம் இது. விதியை இந்த மதியால், இந்த ஞானம்ங்கிற அந்த ஒரு மதியால் நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. ஸோ வி நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சங்கம் யுகம். நமக்கு இந்த காலத்தினுடைய மகத்துவம் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நமக்கு தான் வந்து ரொம்ப நல்லா வந்து தெரியும். அப்போ இந்த சங்கம் யுகத்துல நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சாச்சு, நம்ம என்ன செய்யணும் இந்த சங்கம் யுகத்துல? ஒன்று, நம்மை நாமே உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை நம்ம இப்பதான் வாழ முடியும். ஏன்னா இவ்வளவு பிறவிகளாக நாம இந்த உடல்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், ஐ எம் நாட் திஸ் பாடி, நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா, இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கின்றேன். அப்போ இந்த ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு ஒரு லைஃப், ஸோ தன்னை உணர்ந்த வாழ்க்கையை நாம் இப்போ வாழணும் இந்த சங்கம் யுகத்தில். அது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அது. ஸோ தன்னை உணர்ந்து வாழும் பொழுது தான் நமக்கு கிடைச்ச ரோலையும் நம்ம வந்து ரொம்ப நல்ல சிறப்பாக நம்மளால் வந்து பண்ண முடியும். அந்த நடிகன் தனக்கு இந்த ரோல் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை உணரும் பொழுது தான் சிறப்பாக நடிப்பான் இல்லையா? அப்போ நம்ம வந்து நல்ல ஒரு ரோல் நம்ம இப்போ வந்து இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு நம்ம பார்ட் ப்ளே பண்ணணும். அதுதான் நாம் இப்போ செய்ய வேண்டியது. அந்த செல்ஃப் ரியலைஸ்ட் லைஃப் இப்போ நம்ம வாழணும், தன்னை உணர்ந்த வாழ்க்கை. அடுத்தது இறைவனோடு தொடர்பு கொள்தல். சிவ் பரமாத்மா, சிவ் பாபா கிட்ட நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் வைக்கிறதும் இந்த தருணத்தில் மட்டும்தான். பக்தியில் நமக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததுங்கிறனால தான் இறைவான நினச்சமே ஒழிய ரிலேஷன்ஷிப்பை உணரலை. அதுதான் பெரிய ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ நான் யாருடையவன்கிற அந்த ஒரு உணர்வு வந்து இல்லாமல் நம்ம பக்தி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏதோ நம்மளை காப்பாற்றுபவர், இப்பயோ காப்பாற்றுப்பான்னு இருந்தமே ஒழிய அந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம உணரலை. வாய் பாடினாலும் தொமைவ மாத்தா, நீயே தாயும் நீயே தந்தையும் நீ வாய் தான் பாடிச்சு, ஆனால் உணரலை இல்லையா? ஸோ நவ் இஸ் த டைம். எதற்கான நேரம் இது இப்போனா, அவரோடு அந்த தந்தையோடு என்னுடைய சம்பந்தம் உறவு முறையை உறுதியாக்கிக் கொள்வது, நிலையாக வைத்துக் கொள்வதற்கான அற்புதமான ஒரே நேரம். பிகாஸ் நமக்கு தெரியும், சத்தியகம் போயிட்டு அவரை நம்ம நினைக்க போகிறதில்ல, அவருடைய சம்பந்தம் உறவில் நம்ம இருக்கவே மாட்டோம். அவருடைய அன்பை, அந்த துணையை அனுபவம் படுறது, அந்த இனிமையான அனுபவங்கள் எல்லாம் இப்போ மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் நமக்கு இப்போது காலம் வைரம் போடுறதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த இறைவனோட
நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போகிறதுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரே நேரம் இந்த சங்கம் யுகம் தான். ஸோ இந்த சங்கம் யுகத்தில் அதை நம்ம பண்ணி ஆகணும். ஒன்று, தன்னை உணர்ந்த வாழ்க்கையை நம்ம இப்போ இந்த நேரத்தில் பண்ணணும். இரண்டாவது, அந்த தந்தையோட நம்ம தொடர்பில் நம்ம எப்போவுமே நம்ம வந்து வச்சுருக்கணும். அந்த சொந்தத்தை நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் நிலைநிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். அவரை நம்ம நினைவு செய்யணும், அவரோட தொடர்பு கொள்ளணும் தியானத்தின் மூலமாக. இதை நாம் இப்போ வந்து செஞ்சாகணும். அடுத்தது, இந்த சங்கமயத்தில் நம்ம வேற என்ன நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். பரிவர்த்தன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போதான் நம்மளை நாமளே வந்து மாற்றிக்கொள்வதற்கான நேரம். ஏன்னா இதுதான் ஒரு டிரான்சிஷன் டைம். கலியுகம் வந்து சத்யுகமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ மாறக்கூடிய காலகட்டத்தில் நாம் மாறிட்டோம் அப்படின்னா அந்த மாறிய உலகத்தில் நாம் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. இது ஜென்ரல் ரூல், நியமம். ஸோ இப்போ இந்த மாற வேண்டிய ஒரு காலம். ஸோ எனக்குள்ளே மாற்றங்களை நான் கொண்டு வர வேண்டும். ஸோ என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் நமக்கு தெரியும். என்னுடைய உள்ளுணர்விலிருந்து பேச்சு செயலிருந்து நான் எப்படி மாறணுங்கிறது வந்து தெரியும். அதை செய்யக்கூடிய நேரமும் இதுதான். அதே நேரத்தில் தூய்மை ஆகிறதுக்கான நேரமும் இதுதாங்க. இவ்வளவு பிறவிகளாக துவாபரகத்துலேருந்து ஆத்மா அழுக்காயிட்டே வந்தது. எதனால்? விக்கிரமங்கள் செய்தோம். ஸோ இப்போது விக்கிரமங்களை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான ஒரே டைம் இந்த சங்கமிகம் மட்டும்தான். ஸோ விக்கிரமங்களை ஃபினிஷ் பண்ணணும், ஆத்மாவை தூய்மையாக்கணும். அதற்கான நேரம் இது. அதே மாதிரி நல்ல கர்மா, சுக்கர்மா செய்யறதுக்கான நேரமும் இதுதான். ஏன்னா சத்தியத்தில் போய் தானம் புண்ணியம் பண்ண போறதில்லை. இப்போதான் நம்ம வந்து தானம் பண்றதுக்கான நேரம். நமக்கு தந்தையிடமிருந்து கிடைத்த அந்த எல்லையற்ற பொக்கிஷங்களை மற்றவர்களுக்கும் தானம் பண்றதுக்கான ஒரே டைம் இதுதான். நவ், இந்த ஒரு நொடி, இந்த ஒரு சங்கமிகமான இந்த நேரம் தான். ஸோ தானம் பண்றதுக்கான நேரம், அதே மாதிரி தெய்வீக குணங்களை நம்மளுடைய நடைமுறைப்படுத்துறதுக்கான நேரமும் இதுதான். சத்தியுகத்துக்கு போயிட்டு நாம தெய்வீக குணங்களை நம்ம தாரணை பண்றது இல்லை இல்லையா? ஸோ இங்கே நமக்குள்ள தெய்வீக குணங்களை நிரப்பும் பொழுதுதான் மனிதனிலிருந்து தேவதாவாக நம்ம மாறுகின்றோம். ஏன்னா மனுஷனுக்கும் தேவதாவுக்குள்ள வித்தியாசம் வந்து என்ன? தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்களுக்கு பேரு தான் தேவர்கள். அப்ப எனக்குள்ள இப்ப மனுஷனான நான், எனக்குள்ள இப்ப தெய்வீக குணங்களை நான் எனக்குள்ள நிரப்பிக்கணும். அப்பதான் நான் வந்து தேவதாவா நான் வந்து ஆகுவேன். அப்ப இப்போ இந்த சங்கமயுகத்தினுடைய நேரம் வந்து என்ன? தெய்வீக குணங்களை தாரணைப்படுறது, அதாவது நடைமுறையில் எனக்குள்ள நிரப்புறது, எனக்குள்ள கொண்டு வர்றதுக்கான நேரம் இது. இதை நான் இப்போதான் வந்து நான் செய்யணும். அதே மாதிரி எனக்குள்ள வந்து இப்போ சேமிப்புக்கான நேரமும் இதுதான். சம்பாதிச்சு நம்ம சேமிக்கிறதுக்கான நேரம் இதுதான். சம்பாதிக்கணும், தந்தைகிட்ட இருந்து தான் எல்லாமே நிரப்பிக்கிறோம். ஞானத்தினுடைய ஆதாரத்தில் நம்ம சம்பாதிக்கணும். ஸோ சம்பாதிச்சு இப்போ நம்ம சேமிக்கிறதுக்கான ஒரு நேரமும் இதுதான். எல்லையற்ற வருமானத்தை சம்பாதிச்சுக்கிறோம், ஞானத்தை நிரப்பிக்கிறோம், நமக்குள்ள சக்திகளை நிரப்பிக்கிறோம், சேமிச்சுக்கிறோம். எல்லாருக்கிட்ட இருந்து குட் விஷஸ் அண்ட் ஆசீர்வாதங்களை நம்ம சேமிச்சுக்கிறது, இது எல்லாமே இப்போதான். அதாவது பாருங்க, முழு கல்பத்திற்குமான ஒரு சம்பாதத்தை இப்பவே பண்ணி முடிச்சிடணும். நம்ம இப்போ சம்பாதிக்கிறது தான் உட்காந்து ஃபுல்லாக நம்ம சாப்பிடுவோம். ஸோ முழு கல்பத்துக்கான ஒரு சம்பாத்தியத்தை செய்யறதுக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த கலியுக இறுதியில் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் பிற ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்கும் நாம் இப்போ நம்முடைய ஸ்டேஜ், அதாவது நம்முடைய மனோநிலை, அந்த ஸ்திதியை இப்போ சம்பாதிச்சு வச்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து இருக்கோம். ஸோ இப்படி வந்து இந்த ஒரு நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த சங்கமயுகத்தில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதையெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ தன்னை உணர்ந்த வாழ்க்கையில் நம்ம வந்து வாழணும் அப்படின்னா எப்படி? இந்த சங்கமயத்தில் தான் தன்னை உணர்ந்த வாழ்க்கை. எப்படி தன்னை உணர்ந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்வோம்? கொஞ்ச நேரம்
தன் மேல கவனம் கொடுக்கறதுக்காக நேரத்தை ஒதுக்கணும். இந்த நேரத்தை தன் மீது கவனம் செலுத்துவதற்காக திருப்பணும். அப்பதான் செல்ஃப் ரியலைஸ்டு லைஃப், தன்னை உணர்ந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியும் இல்லையா? தன் மேலே கவனம் கொடுக்காம இருந்தா எப்படி? ஏன்னா முழு நாளுமே பல காரிய விவகாரங்கள், மனிதர்களோட சம்பந்த தொடர்புல நம்ம வர வேண்டியிருக்கு. அப்போ வெளிமுகமாக நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் போகுது. அப்போ நேரம் ஒதுக்கி தன்னை பார்த்தல், தன் மேல ஒரு அட்டென்ஷன், கிவ் சம் டைம் ஃபார் யோர் செல்ஃப் எவ்ரிடே. தினசரி தன்னை பார்ப்பதற்காக நேரம் கொடுக்கணும். அதுதானே தியானம்ங்கிறது. ஸோ அதை அப்படி நேரம் ஒதுக்கி who am I, what am I, நான் யார், இப்பேற்பட்டவன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்களை அப்படியே நம்ம கொண்டு வர்றோம் தியானத்தில். ஸோ இப்படி நம்ம இந்த நிகழ்காலத்தில் இந்த ஒரு முயற்சி நம்ம செய்யும் பொழுது தான் சங்கமத்தில் நம்ம என்ன பண்ணணும் அதுபடி நம்ம இருப்போம். அந்த தன்னை உணர்ந்த ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணுவோம். அதே நேரத்தில் இதே ராஜ யோக தியானம் தான் நம்மளை இறைவனோடு அந்த தொடர்பில் வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ நாம் இப்பொழுது இந்த நொடி என்ன செய்ய வேண்டும்? ஆத்ம உணர்வு தக்க வைப்பதிலும் தந்தையினுடைய நினைவை நம்ம தக்க வைக்கிறதுலையும் அட்டென்ஷன் வைக்கணும். இதை தான் நம்ம செய்யணும். அப்போதான் சங்கமத்தில் நம்ம பண்ண வேண்டிய அந்த ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த ஒரு சம்பந்தத்தின், இறை சம்பந்தத்தினுடைய ஒரு அந்த டேஸ்ட்டை நம்ம எடுப்போம். அந்த நிகழ்காலத்தினுடைய ஒரு ஹாப்பினஸ் நம்ம எடுப்போம். எப்போ நானாக இருக்கின்றேனோ அப்போ அதில் இருக்கிற சந்தோஷமே அளவற்றது. இன்னொன்று, அடுத்தது ஒரு மாற்றம்னு நம்ம பேசுகிறோம். இந்த சங்கமத்தில் தான் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். எப்படி மாற்றத்தை கொண்டு வர்றது? முதல்ல தனக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்களை ரியலைஸ் பண்ணணும். எனக்குள்ளே இந்த பலவீனம் இருக்குது, எனக்குள்ளே இந்த வேண்டாத சுபாவம் இருக்குது, எனக்குள்ளே இந்த வேண்டாத சம்ஸ்காரம் இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணும். அப்போ தானே மாற்றம் வரும். இல்லைன்னா எப்படி மாற்றம் வரும்? இந்த ஞானம் நமக்கு தெரிஞ்சாலும், இது கிடைச்சிருந்தாலும், எது தவறு, எது வேண்டாத சுபாவம், எது வேண்டாத சம்ஸ்காரம், எது பழைய சம்ஸ்காரம், பாபா நமக்கு எல்லாமே புரிய வச்சிருக்கிறார். எது வேண்டாத சுபாவம், பழைய சம்ஸ்காரம், எந்த ஒரு குணம் அல்லது சுபாவம் அல்லது பழக்க வழக்கம் தனக்கு தொல்லையை கொடுத்து கொண்டு பிறருக்கும் தொல்லையை கொடுத்து கொண்டிருக்கிறதோ, நஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, அதற்கு பேர் தான் பழைய சுபாவம், பழைய சம்ஸ்காரம். அப்போ தான் முன்னேற விடாமல் வைக்கின்றதோ, இவையெல்லாம் தான் பழைய சம்ஸ்காரம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் தனக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு, என்ன பழைய சம்ஸ்காரம் இருக்குன்னு தெரியும். அப்போ அதை ஃபினிஷ் பண்ணணும். அது எனக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணணும். ஏன் அந்த பரிவர்த்தனை, அதாவது ஹிந்தியில் பரிவர்த்தன்கிற வார்த்தை ரொம்ப ஆப்டாக இருக்கு. நம்ம தமிழில் வெறும் மாற்றம்னு மட்டும் சொல்லிக்கிறோம். சேஞ்சுக்கும் மாற்றம் தான், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். அது பரிவர்த்தன். பரிவர்த்தன்னா ஒரு பெரிய ஒரு முழுமையான ஒரு மாற்றம், அதுதான் பரிவர்த்தனைங்கிறது. ஸோ அப்படி டோட்டலி அதுக்கப்புறம் நெவர் கோயிங் பேக், திரும்ப பழைய நிலைமைக்கு போகிறதில்ல, அதுக்கு பேர் தான் பரிவர்த்தன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ளே ஏன் பலருக்கும் வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று ஈகோ. தான் ஒன்று ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு காரணம். இன்னொன்று ஈகோ. நான் ஏன் மாறணும், நான் இந்த மாதிரி பேசுகிறேன், இந்த மாதிரி நான் கோபிச்சுக்கிறேன், இல்லை இந்த மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுடைய செயல்தான். ஸோ இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இவர்கள் இது போல் பேசுகிறாங்க, அதனால் நான் இப்படி நடந்துக்க வேண்டி இருக்கு, இல்லை நான் இதுக்கு அனாவசியமாக இவங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு தன்னை நியாயப்படுத்துறது. இது என்னது? ஈகோனுடைய அடையாளம் இது. அப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஏன் மாறணும்,
அவங்க 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 நடத்தையே அவங்க பேச்சு நடவடிக்கையை என்கிட்ட நடந்துக்கிற விதத்தை அவங்க மாற்றினாங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக மாறிட போகிறேன் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. கோபத்தை தூண்டுறதே அவங்க தானே, இந்த மாதிரி என்னை பேச வைக்கிறதே அவங்க தானே அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு பெரிய புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! அது தன்னுடைய பலவீனத்தை அப்பட்டமாக ஒத்துக்கிறாங்க. அப்போது அந்த ஈகோவை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அவங்க மாறினாதான் நான் மாறுவேன் அப்படின்னா அந்த நாள் எப்பொழுது வரும்? அவங்க எப்போ மாறுறது, அதுக்கப்புறம் நாம் மாறி நம்ம லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போகிறது. ஸோ ஆகவே வந்து நான் தான் என்னை மாற்றிக்கணும். இந்த ஆன்மீக ஞானமே நமக்கு அதுதான் சொல்லு. பாபா நமக்கு என்ன சொல்கிறார்? உன்னை மாற்றிக்கோன்னு தான் வந்து சொல்கிறார். தன்னைத்தானே மாற்றிக்கோ, மற்றவங்கள பார்க்காது. நீ மாறினேன்னா இந்த உலகமே மாறிடும். அதுதானே நமக்கு பாபா ஆரம்பத்தில் இருந்து நமக்கு சொல்லிக்கிட்டே வர. அப்போ நான் மாறணும். அண்ட் திஸ் இஸ் த டைம் டு சேஞ்ச். இதுதான் நான் மாற வேண்டிய ஒரு காலகட்டம். இப்போ மாறலைன்னா எப்பவுமே நான் வந்து மாற முடியாது. ஸோ நான் மாற வேண்டும்ங்கிறது உணர்வு. இதில் வந்து இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தா, இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஆக்சுவலாக நம்ம மாற வேண்டியதில்லை. நாமாக இருந்தால் போதும். அப்படின்னா என்ன? உண்மையிலேயுமே ஆஸ் அ சோல், ஹூ ஆம் ஐ? உண்மையில் நான் ஆத்மா யாரு? அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா. அப்போ அந்த குணம், என்னுடைய ட்ரூ நேச்சர், என்னுடைய ஒரு இயல்பான ஒரு இயற்கையான அந்த ஒரு குணம் என்னவோ அதுபடி நான் இருந்துட்டாலே போதும். ஸோ இங்கே மாறணுங்கிற விஷயமே பார்த்தா இல்லை. ஸோ நாமாக உண்மையில் நாம் யாரோ, எப்பேற்பட்ட ஆத்மா, அந்த இறைவனுடைய குழந்தை. ஸோ அவருடைய குழந்தையாக நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாலே போதும். அப்போ நானாக இருக்கும் பொழுது ஒரு அளவற்ற சந்தோஷம் வந்திருக்கு. சுற்றி வந்து ஜனங்க அப்படி இல்லைதான். சுற்றி பக்கம் பலவிதமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நெகட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நானாக இருக்கும் பொழுது எனக்கு அந்த நொடி, அந்த நேரம் எனக்கு ஒரு அளவற்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதற்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ்ங்கிறோம். அதை எல்லையற்ற ஒரு சந்தோஷம் நம்ம வந்து சொல்கிறோம். அப்படி ஒரு எல்லையற்ற சந்தோஷத்தை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வந்து லிவிங் லைஃப் ஆக்சுவலாக. அதனால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி நான் என்னுடைய வாழ்க்கையே முடிவடைந்து விட்டதுன்னு கவிதையெல்லாம் பாடுவாங்க. ஆமாம், அந்த ஒரு சந்தோஷம் ஒரு நாள் வரும்னு எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? எந்த நாள் அது வரப்போகுது? இந்த நொடிதான், இந்த நொடியில தான் வந்து இருக்கு. நான் வந்து இந்த ஒரு ஆன்மீக உண்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த நொடி எனக்கு சந்தோஷம்தான். நான் யாருங்கிறத நான் உணர்ந்து இருந்தேன். இந்த ஒரு காலகட்டம் இப்படி தான் இருக்குங்கிறத நான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த நொடி இப்பொழுதே எனக்கு சந்தோஷம்தான். ஸோ அதனால் நம்ம வந்து சந்தோஷ நாளுக்காக நம்ம எங்கேயும் நம்ம காத்துட்டுலாம் இருக்கவே வேண்டாம். ஒன் டே வில் கம் அப்படின்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த டே எங்கே இருக்குன்னா இன்னைக்கு தான் இருக்குது, இப்போ தான் வந்து இருக்குது. ஸோ அந்த ஜாய் இஸ் இன் த நாவ், இந்த நிகழ்கால நொடியில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நாமாக நம்ம வந்து இருக்க கற்றுக்கணும். அட்டென்ஷன் நம்ம வந்து வைக்கணும். ஒரு ஞானி, ஒரு யோகி ஆத்மா அப்படின்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே அந்த செல்ஃப் மேலே, அந்த ஒரு சுய நிலை மேலே அட்டென்ஷன் வந்து இருக்கும். அந்த ஒரு கலங்காத நிலையில் இருப்பாங்க. அதுதான் ஞானியினுடைய ஒரு அழகு இல்லையா? ஸோ நாம் அப்படி நமக்குள்ள அந்த ஒரு அற்புதமான ஒரு பரிவர்த்தனை நமக்குள்ளே வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நாமாக வந்து இருக்கணும். அதே நேரம் வேண்டிய ஒரு நல்ல செய்யணும்னு நம்ம பார்க்குறோம் இந்த சங்கம் யுகத்தில். ஸோ சுக்கர்மானா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெளிவாகவே வந்து தெரியும். சுக்கர்மானா நம்ம எந்த ஒரு ஸ்தூலமான ஒரு பொருளை தானம் பண்ணுறது தான் புண்ணிய காரியம், நல்ல காரியம்ங்கிறது கிடையாது. அதெல்லாம் லிமிட்டெட். ஸோ நான் வந்து இப்படி ஒரு மற்றவங்களுக்கு வந்து பொருளால் நான் இந்த பிறவியில் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அடுத்த பிறவியில் எனக்கு எல்லாமே பொருள் நிறைஞ்சு வசதியான பிறவி எனக்கு கிடைக்கும், ஒரு பிறவி கிடைக்கும்.
ஸோ அப்படி வந்து நான் பிறருக்கு ஒரு நல்ல ஒரு கல்விக்கான ஒரு உதவியை நான் செஞ்சுருந்தேன்னா அடுத்த பிறவியில் நான் நல்ல அறிவாளியாக இருப்பேன் ஒரு பிறவிக்கு. ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். பட் நமக்கு ஒரு பிறவி மட்டுமல்ல, நம்ம இப்போ நிகழ்காலத்தில் ஆரம்பித்தோம் அப்படின்னா பல பிறவிகளுக்கு நம்ம அறிவாளிகளா, பல பிறவிகளுக்கு செல்வந்தர்களா, நம்ம அந்த மாதிரியான ஒரு சேமிப்பை நம்மளால் இப்போ சேமிச்சு கொள்ள முடியும். ஏன்னா நம்ம எல்லைக்குட்பட்ட ஒரு பொருளை கொடுத்தோம்னா எல்லைக்குட்பட்ட பலன், குறுகிய கால பலன் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு பிறவிக்கு இவ்வளோ காலத்துக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து கிடைக்கும். பொருளை கொடுத்தா பொருள் மட்டும் நிறைஞ்சவனா இருப்பேன், அவ்வளோதான். அதுக்காக ஆரோக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ முழுமையான சந்தோஷ லைஃப்பில் இருக்க போகிறதில்லை. ஸோ லிமிட்டெட் பண்ணினா லிமிட்டடான ஒரு பலன் தான் வந்து இருக்குது. அப்போ நம்ம அன்லிமிட்டெட் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு அன்லிமிட்டெட் பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அன்லிமிட்டட்னா என்ன? எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை தானம் பண்ணணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் எது? இந்த ஞானம். இந்த ஞானத்தை பலருக்கும் தானம் பண்ணணும். அடுத்தது அந்த குணங்களை நம்ம எல்லாருக்கும் தானம் பண்ணணும். ஞான தானம், குணதானம். ஸோ நாம் அந்த குணத்தில் நிரம்பியவராக இருந்து அந்த குணத்தை மற்றவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கணும். இதுதான் குணதானம்ங்கிறது. நம்ம செயல் மூலமாக, நம்ம சைகை மூலமாக குணத்தை தானம் பண்ணுறது. ஸோ இது மூலம் என்ன ஆகிடுதுன்னா மற்ற ஆத்மாக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு தூண்டுதலை கொடுத்து அவர்களும் அவ்வாறு ஆக்கணும். ஸோ அது வந்து எல்லையற்றது. அப்படி நாம் நமக்கு பரமாத்மா கிட்ட இருந்து, தந்தையிடமிருந்து கிடைத்த அந்த எல்லையற்ற பொக்கிஷங்களை தானம் செய்யணும். ஞானத்தையும் சந்தோஷத்தையும் உயர்ந்த எண்ணங்களையும் இப்படி சக்திகளையும் நம்ம வந்து எல்லையற்ற இந்த பொக்கிஷங்களை நம்ம தானம் பண்ணினோம் அப்படின்னா எல்லையற்ற நமக்கு வந்து பலன் வந்திருக்கு. அதை செய்ய வேண்டிய நேரம் இதுதான். தானம் செய்ய வேண்டிய நேரம் இந்த ஒரே பிறவி மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த சங்கம் யுகத்துடைய இந்த ஒரு பிறவி. அதனால டே டு டே லைஃப்பில் எப்பவுமே நமக்கு வந்து அந்த அட்டென்ஷன் வந்து இருக்கணும். சின்ன சின்ன விஷயத்தில் கூட am I focused on the present? Ask yourself. நான் வந்து நிகழ்காலத்தில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேனா அப்படிங்கிறத நம்ம வந்து கவனம் வைக்கணும். சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு வேலையை எடுத்து செய்யும் பொழுது நான் இந்த வேலையை செஞ்சு முடிச்சு எனக்கு வந்து ஒரே பாராட்டு கிடைக்க போகுது, எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே உட்காந்து அந்த வேலையை வந்து செய்வாங்க. அது கூட நிகழ்கால வேலையை தடங்கல் பண்ணும். எனக்கு ஒரு புகழ் கிடைக்க போகுது, எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்க போகுது அப்படின்னு அந்த ஒரு நஷாலேயே நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா அது கூட நிகழ்கால டாஸ்க், அந்த வேலையில் கொஞ்சம் கவனத்தை செதற வச்சிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட am I focused on the present? நிகழ்காலத்து மேலே கவனம் வைக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இப்போ எந்த வேலை பண்ணுறனோ அதை நான் முழுமையாக பண்ணணும், நல்லா செஞ்சு திறம்பட நான் செஞ்சு முடிக்கணுங்கிறதுல மட்டும்தான் கவனம் கொடுக்கணும். அது வந்து உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அதுவும் நமக்கு சேவை தாங்கிறார் பாபா. ஸோ இறை பணியாக சேவையாக இருந்தாலும் சரி, பாபா வீட்டில் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு இப்போ வந்து சேவை. அப்போ நான் செய்யக்கூடிய அந்த ஒரு சேவையே நான் முழுக்க அதில் கவனம் கொடுக்குறேன்னா அதில் மட்டுமே என்னுடைய டோட்டல் மென்டல் எனர்ஜி ஃபோக்கஸ் ஆகிருக்கான்னு நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் லிவிங் இன் த ப்ரெசன்ட் நவ் அப்படின்னு இதில் நம்ம வந்து வாழ்கிறது. சில நேரங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, ஓ இந்த மாதிரி நான் ஒரு வேலையை இந்த செய்கிறேன், அதை நீ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி எனக்கு வந்து கேலி பண்ணிடுவாங்களோ, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, நான் செய்கிறத பற்றி என்ன நினைப்பாங்க, நான் இந்த ஒரு வேலை செய்ய முடிக்க போகிறேன், அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நினைப்பு கூட இருக்கக்கூடாது நமக்கு. ஸோ அது கூட நம்மளுடைய எனர்ஜியை வந்து குறைச்சிடுது. நிகழ்காலத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாமல் போயிடும். அதே நேரத்தில் கடந்த கால விஷயம் கூட நம்ம நிகழ்காலத்தில் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாரோ நம்மளை வந்து ஏதோ சொல்லியிருக்கலாம், அவங்களுடைய ஒரு கமெண்ட்ஸில் அவங்களுடைய ஒரு கருத்துக்கள், அது வந்து என்னுடைய நிகழ்காலத்தை வேலையை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்லை நான் கடந்த காலத்தில் நான் வந்து ஒரு பலவீனமான ஆத்மாவாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நான் வந்து ஓகே எனக்கு தந்தை கூட இருக்கிறாரு, நான் இந்த விஷயத்த நான் வந்து செய்வேன் அப்படின்னு ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். அப்போது
நான் எங்கே செய்ய முடியும், நான் தான் அப்படி இருந்தவனா மனுஷன் அப்படின்னு அந்த தன்னுடைய பாஸ்ட் அப்படி நம்ம நினச்சோம்னாலும் என்ன ஆகிடும், இந்த ப்ரெசென்ட்டில் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் அதற்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். அதனால தான் பாப்பா சொல்கிறார், கடந்தவைகளுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைங்க. நான் அதை சொல்கிறேன். ஸோ நான் கடந்த காலத்தில் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, நிகழ்காலத்தில் என்னால் நல்ல செயலை என்னால் செய்ய முடியும். இந்த நொடி என்னால் எல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பாக என்னால் பண்ண முடியும். அதற்கான திறமை என்கிட்ட இருக்குது. பாபா என் கூட இருக்கிறார். நேற்று வரைக்கும் இல்லை கடந்த நொடி வரைக்கும் கூட என்னால் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். நான் பலவீனமானவனா கூட இருந்திருக்கலாம் கடந்த நொடி வரைக்கும் கூட. ஆனால் இந்த நொடி என்னால் செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும். என் மேலே இருக்கிற நம்பிக்கை, தந்தை என் கூட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு, இதை வச்சு இந்த நொடி என்னால் சிறப்பாக பண்ண முடியும். ஸோ வி ஆர் த கிரியேட்டர்ஸ். இல்லை, நாம தான் எல்லாத்தையும் உருவாக்குறோம். அப்போ இந்த காலம்தான் நம்மளை அந்த மாதிரி உருவாக்க வைக்குது. நம்முடைய பாக்கியத்தை உருவாக்க வைக்கிறதுக்கு இந்த காலத்தை நாம் நல்ல வகையில் பயன்படுத்த வேண்டும். யூஸிங் த டைம் இன் அ வொர்த் வைல் வே. ஸோ இந்த இப்போ விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே நமக்கு கிடைக்காது, எப்பொழுதுமே நமக்கு கிடையாது. ஸோ இப்படி நாம் திங்க் பண்ணி பார்க்கணும். நான் நிகழ்காலத்தில் இந்த நொடியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து நான் செய்துட்ருக்கேன். நான் ஸோ திங்க் பண்ணி நம்ம பார்ப்போம். அதில் அட்டென்ஷன் நம்ம வைப்போம். இந்த ஒரு நாளைக்காக நான் வாழ்கிறேங்கிற அந்த ஒரு உணர்வில் நம்ம வாழணும். நம்ம இதே உடல்லையே எவ்வளோ காலம் நம்ம வசித்து வந்த இதே உடலே நம்ம வாழ்ந்து கொண்டு நம்ம செய்வோங்கிறது யாருக்குமே எதுவுமே சொல்ல முடியாது, எந்த ஜோசியரும் சொல்ல முடியாது. அதனால நமக்கு இந்த ஒரு நாள், இந்த ஒரு நொடி எனக்கு மகத்துவம் வாய்ந்தது. இப்போ நான் எவ்வளோ தூரம் நான் சேமிச்சுக்கிறேனோ அது என் கையில் நான் நிரப்பி எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 33 வருடங்கள் தான் பிரம்மா பாபாவுக்கு. 33 வருடங்களில் அவர் ஃபரிஷ்தாவா ஆனாரா இல்லையா? சாதாரணம் இல்லை. ஏன்னா அவருக்கு வழிகாட்டுறவங்கன்னு யாரும் இல்லை. அவர் எவ்வளோ தூரம் பாபா கிட்ட டீப் கனெக்ஷன் அவர் வச்சுருந்ததுனால டைரக்ட் ஷிவ் பாபா கிட்ட மட்டும்தான் கனெக்ஷன். அவருக்கு ஏதாவது சந்தேகம்னாலும் அவரை நினச்சி தான் அவர் புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் எப்பேற்பட்ட அவர் காலத்தை அவர் வென்றவராக இருந்திருக்கிறார் பாருங்க. மம்மாவுக்கும் அப்படி தானே. கொஞ்ச காலத்திலே அவர்கள் எப்படி ஒரு சம்பூர்ண நிலையை அடைந்தார்கள். எப்படி அடைந்தார்கள்? அவர்கள் அந்த காலத்தை நவ் ஆர் நெவர், இப்பொழுதுலே எப்பொழுதுமே கிடையாதுன்னு அந்த காலத்தை அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் காலத்தை வென்றவர்கள் ஆயிட்டாங்க. காலம் ஒரு வேகத்தில் இருக்குன்னா அதை விட வேகமாக அவருடைய முயற்சி, தீவிரமாக முயற்சி. தட் மீன்ஸ் தீவிர முயற்சின்னு என்ன, நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல முறைன்னு கூட சொல்ல முடியாது, உயர்ந்த முறையில் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் காலத்தை வென்றவர்களாக ஆகிட்டாங்க, காலத்துக்கு முன்னரே தயாராகிட்டாங்க. ஸோ அவர்கள்லாம் அம்மாவும் பாபாவும் நமக்கு முன்னால் எக்ஸாம்பிள்ஸ் தானே, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் இல்லை. ஸோ நாம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த காலத்தை நம்ம நல்லா பயன்படுத்துகிறோம். அதுவும் இந்த நேரம், இப்போ இந்த லாக்டவுன் டைம் உண்மையிலுமே நம்ம எல்லாருக்குமே நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக நம்ம எடுத்துக்கணும். எவ்வளோ விதமான, ஒரு விதத்தில் பார்க்க போனால் நிறைய விதமான ஒரு பாண்டேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக விடுபட்டுருக்கு கொஞ்சம் காலத்துக்காக. ஒரு விதமான ஒரு ஃப்ரீடம் ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு விதமான ஒரு மென்டல் ஃப்ரீடம் பல விதமாக கிடச்சிருக்கு. ஸோ அப்போது நமக்கு என்னமோ இந்த நேரமே டபுளாக கிடைச்ச மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ எவ்வளோ தூரம் நினச்சிருப்போம், 24 மணி நேரம் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ அந்த 24 மணி நேரமும் என்னமோ நமக்கு சொலையா 48 மணி நேரம் மாதிரி என்னமோ நிறையா கிடைச்ச மாதிரி நம்ம கையில் இருக்குது. அப்போ நமக்கு தான் தெரியும் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம், காலத்துடைய மகத்துவம் தெரியும், இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு நமக்கு தான் தெரியும். அப்போ அதை நம்ம முழுமையாக நம்ம செய்து நம்ம உணர்ந்த ஒரு வாழ்க்கை, தந்தையோடு இணைந்த இந்த ஒரு வாழ்க்கை, ப்ளஸ் நம்ம எல்லோருக்கும் நம்ம தானம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை, நம்ம ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நம்ம இந்த காலத்தின் மகத்துவத்தை நம்ம உணர்ந்து நம்ம சிறப்பாக நம்ம வாழ்வோம். சரி, இப்போ நம்ம எல்லாரும் ஒரு சில நிமிடம் தியானத்தில் அமரலாம்.
நல்ல உங்களுடைய சுவாசத்தை டீப்பாக நீங்கள் உள்ளே இழுத்து மெதுவாக வெளியில் விடுங்க. நான் அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி இருந்தாலும், சப்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் அமைதியாக அமர்ந்திருப்பதை உணர்கின்றேன். இந்த உடல் ஸ்திரமாக இருக்கின்றது. என்னை சுற்றி இருக்கும் அசைவுகளை நன்கு உணர்கிறேன். சப்தங்களையும் உணர்கின்றேன். அவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தாலும் என் மீதும் கவனத்தை செலுத்துகின்றேன். என்னுடைய சுவாசத்தை கவனிக்கின்றேன். நிலையாக தொடர்ந்து இருக்கும் இந்த சுவாசத்தில் ஓர் அமைதி இருக்கின்றது. ஏனென்றால் நான் அமைதியானவன். நான் ஆத்மா. புருவ மத்தியில் அமைதியின் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த உடலை திறம்பட இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய என்னுடைய குணமே அமைதிதான். शांत स्वरूप आत्मा नान। காலத்தின் ஒரு சிறிய அம்சம் இந்த சுவாசம். எண்ணம். காலத்தின் விஸ்தாரம் இந்த உலக நாடக சக்கரம். எனக்கு காலத்தின் சிறிய அம்சமான எண்ணத்தின் மீதும் கவனம் இருக்கின்றது.
முழு நாடக சக்கரத்தின் மீதும் கவனம் இருக்கின்றது. ஆத்மாவாகி நான் இப்பொழுது கால சக்கரத்தின் இந்த கல்பத்தின் இறுதியில் இருப்பதை நன்கு உணர்வேன். இது கலியுக இறுதி. கலியுக இறுதியின் ஆரம்பம் ஆகிவிட்டது. கலியுக இறுதியின் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நான் நன்கு உணர்வேன். இந்த உணர்ந்த காலம்தான் எனக்கு சங்கம யுகம். சங்கம யுகத்தில் இருக்கும் நான் இந்த குறுகிய காலத்தை நன்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். இந்த குறுகிய காலம் வைரம் போன்றது, மதிப்பு மிக்கது. ஏனென்றால் என்னோடு தந்தை இருக்கின்றார், அவரோடு நான் இருக்கின்றேன். தந்தையோடு இணைந்து அந்த எல்லையற்ற சந்தோஷத்தை, ஆனந்தத்தை அனுபவம் செய்து கொண்டும் இருக்கின்றேன். தந்தையோடு இணைந்து அவருடைய உலக மாற்ற காரியத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட அற்புதமான காலம் இது. என்னை நான் உணர்ந்த வாழ்க்கை இது. நான் யார் என்பதை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கை. ஆகவே இந்த உடலும் மதிப்பு வாய்ந்த உடலாக இருக்கின்றது. ஆத்மாவாகி நான் இந்த சங்கம யுகத்தில் இந்த உடலை நன்கு பயன்படுத்துகின்றேன். இந்த உடலில் இருந்து கொண்டு பல பிறவிகளுக்கான வருமானத்தை சம்பாதிக்கின்றேன். இந்த உடல் மூலமாக எந்த செயலை செய்தாலும், பார்வை, பேச்சு, ஒவ்வொரு செயல் மூலமாக தந்தை எனக்கு அளித்துள்ள பொக்கிஷங்களை எல்லோருக்கும் வழங்கி தானம் செய்து கொண்டு அதன் மூலம் பாக்கியத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லையற்ற வருமானம். இதோ இந்த ஒரு நொடி, ஒரு நிமிடம் தந்தையோடு பரந்தாமத்தில் இருப்பதை அனுபவம் செய்கின்றேன்.
ஒளிக்கிரணங்களில் மூழ்கி இருக்கின்றேன். இதோ அடுத்த ஒரு நிமிடம் நான் என்னை ஃபரிஷ்தாவாக உணர்ந்து, ஃபரிஷ்தாவாகிய நான் முழு உலகத்தையும் வலம் வந்து அமைதியின் ஒளியை வழங்குகின்றேன். இதோ அடுத்த ஒரு நிமிடம் ஆத்மாவாகிய நான் புருவ மத்தியில் அமர்ந்து கொண்டு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிறவியில் எனக்கு கிடைத்த குடும்பத்தினராக இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் ஆத்மீக அன்பின் அதிர்வலைகளை வழங்குகின்றேன். அனைவரும் தந்தையின் குழந்தைகள், ஆத்மாக்கள், அற்புதமான ஆத்மாக்கள், தந்தையின் அன்பிற்கு பாத்திரமான குழந்தைகள். நான் இந்த நன்மை மிகுந்த சங்கம யுகத்தின் மகத்துவத்தை உணர்ந்த ஆத்மா. ஒவ்வொரு நொடியும் நன்மை மிகுந்தது. நானும் நன்மை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தை. என்னோடு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு எண்ணம் சொல் செயலால் சந்தோஷத்தையே தரும் ஆத்மா, நன்மை செய்யும் ஆத்மா. ஒவ்வொரு நொடியும் நான் ஒவ்வொரு நாளும் நான் உயர்ந்ததாக கழித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆஹா, இப்பேற்பட்ட உயர்ந்த வைரம் போன்ற வாழ்க்கை இது.
காலத்தின் மகத்துவத்தை உணர்ந்த வெற்றி ஆத்மா நான், சக்திசாலி ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி.